Hello and welcome to JT Junction. I'm extremely happy to meet all of you after a long gap. இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் எல்லோரும் பத்திரமாக இருப்பீர்கள். சமூக இடைவெளியும் மற்றெல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி சேஃபாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எல்லோரும் சேஃபாக இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். From this video onwards, I am going to release a series of videos on English learning. Actually, இந்த கொரோனா காலத்தில் எல்லோரும் வேலைகளுக்கு போக முடியாமல் வீட்டில் இருக்கின்றோம். அந்த டைமை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக செலவிடுவது, இந்த டைமை நம்முடைய ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் அதை ஷார்ப்பன் பண்ணுவதற்கு, புதிய நாலேஜ், புதிய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுவதற்கு செலவிடலாம். அது ஒரு ப்ரொடக்டிவ் யூஸ் ஆஃப் டைம். அஃப்கோர்ஸ் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் இந்த மாதிரி டைம் இனி நமக்கு கிடைக்காது, அதனால் அதை யூஸ் பண்ணலாம். அந்த பேக்ரவுண்டில் தான் ஐ தாட் why can't I share what I have learned in my life. என்னுடைய வாழ்க்கையில் நான் படித்த, எனக்கு தெரிந்த காரியங்களை why can't I teach to other people. அப்படி நினைத்ததன் விளைவாகத்தான் இந்த இங்கிலீஷ் கிளாஸஸ். இந்த இங்கிலீஷ் கிளாஸஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் இங்கிலீஷ் கிளாஸஸ் மாதிரி இருக்காது. I have more than 20 years of experience in English teaching in various levels. Actually, ஸ்கூல்லையும் டீச் பண்ணியிருக்கேன், காலேஜில் டீச் பண்ணியிருக்கேன், IELTS, ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஆனால் இந்த வீடியோஸ் அந்த மாதிரி ஒன்றும் இருக்காது மேபி. ஆனால் ஒரு மிக்ஸாக இருக்கலாம். எல்லா வித டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒரு மிக்ஸாக இருக்கலாம். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்க்கு நான் போட்டிருக்க நேம் என்ஜாய் இங்கிலீஷ். Enjoy English video series. எதுக்காக இது என்ஜாய் இங்கிலீஷ்? பிகாஸ் if you want to do something or succeed in something, you have to enjoy doing that. நீங்கள் எந்த காரியத்தை என்ஜாய் பண்ணி செய்கிறீங்களோ அதுதான் உங்களால் கரெக்டாக, அதுதான் உங்களால் நல்லபடியாக செய்ய முடியும். அப்படி செய்யக்கூடிய காரியம்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். எந்த காரியத்தை என்ஜாய் பண்ண முடியும்? உங்களுக்கு எந்த காரியத்தில் பேஷன் இருக்கோ, ஒரு அன்லிமிட்டட் டிசைர் இருக்கோ, அதை தான் என்ஜாய் பண்ணி செய்ய முடியும். அதனால் இந்த வீடியோஸ் இங்கிலீஷ் லவ்வர்ஸ்க்கு உள்ளது. இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும், இங்கிலீஷ் படிக்கணும், இங்கிலீஷை டெவலப் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு போகணும். இல்லைன்னா நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இங்கிலீஷில், கிராமரில் கிளாரிட்டி இல்லை, ஸ்போக்கன் இங்கிலீஷில் கிளாரிட்டி இல்லை, ஸ்ட்ரெஸ் என்ன, ஆக்சென்ட் என்ன, ப்ரொனன்சியேஷன் என்ன, அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். எப்படி நம்ம இங்கிலீஷ் கூட ட்ராவல் பண்ணலாம் இன் யுவர் லைஃப், அது இருக்கும். ஆனால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்காது. ஐ ஆம் ஷுர் யூ கேன் லேர்ன் எ லாட் ஆஃப் திங்ஸ், பட் இன் எ டிஃப்ரெண்ட், எ ஃபன்னி, என்ஜாயபிள் வே. ஸோ எதுக்காக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்? தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்டு. உலகத்தில் ஆயிரக்கணக்கான லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் எதுக்காக நான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்? உங்களுக்கு எல்லாமே தெரியும். பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் as of today. உலகத்தின் கனெக்டிவ் லாங்குவேஜாக, லிங்குவா ஃப்ராங்கான்னு சொல்லுவோம், உலகத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜாக இன்றைக்கு இருப்பது இங்கிலீஷ். உலகத்தை ஆண்ட மொழியாகவும் இருந்தது. டியூரிங் த டைம் ஆஃப் காலனைசேஷன், த பிரிட்டிஷ் ரூல்ட் ஆல்மோஸ்ட் half of the world. உலகத்தின் வியாபார மொழியாக இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது.
ஸோ nowadays we are living in a global village. இன்னைக்கு ஒரு குளோபல் வில்லேஜில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அமெரிக்காவில் உள்ள ஒர்க்கை இங்கே செய்ய முடியும். இங்கே இருந்து கொண்டு பிரிட்டனில் ஒரு பிஸ்னஸ் டிஸ்கஷன் நடத்த முடியும். ஜூம் வீடியோஸுக்கும் ஃபேஸ்புக் கான்ஃபரன்ஸ் சேட்ஸ் இதுக்கெல்லாம் காலத்தில் நம்ம இருக்கோம். இங்கிலீஷ் தெரியாமல் நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இங்கிலீஷ் இஸ் எ கனெக்டிங் லாங்குவேஜ், இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். ஸோ இனி ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும், உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு, மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு இங்கிலீஷ் ஒரு முக்கியமான லாங்குவேஜ். அது ஒன்று. வேறு என்ன சிறப்பு இங்கிலீஷுக்கு? உலகத்தில் உள்ள எல்லா லாங்குவேஜையும் விட வேர்ட்ஸ் கூடின ஒரு லாங்குவேஜ். வெக்காபுலரி என்று கூறுவோம், த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் லாங்குவேஜ். தேர் ஆர் மோர் தேன் 7 lakhs வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். Likewise, English is a business language. English is taught in almost all the countries in the world. அதனால் இங்கிலீஷ் முக்கியமானது. ஆனால் இங்கிலீஷுக்கு டிஃபெக்ட்ஸும் இருக்குது. பிகாஸ் என் நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் அது உலகத்தில் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்று 5 லாங்குவேஜஸ் இருக்கிறது. இங்கிலீஷ் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் கிடையாது. அண்ட் ஹிஸ்ட்ரி அவ்வளோ லாங் இல்லை. தமிழை மாதிரி பியூர் லாங்குவேஜ் இல்லை இங்கிலீஷ். இங்கிலீஷ் ஒரு பியூர் லாங்குவேஜே கிடையாது. இங்கிலீஷ் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஸோ மெனி லாங்குவேஜஸ் like Norman, even French and so many other languages. உலகில் உள்ள பல லாங்குவேஜஸில் உள்ள வேர்ட்ஸ் இங்கிலீஷில் உள்ளது, அப்படி எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் இங்கிலீஷில் டிஃபெக்ட்ஸும் இருக்கிறது. இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ் பெருசா அந்த லாங்குவேஜ் பெருசா என்ற டிஸ்கஷன் இங்கு இல்லை. ஆனால் இங்கிலீஷ் ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், அதில் மாற்றுக்கிறது இல்லை, அதில் டிபேட் கிடையாது. அதனால் இங்கிலீஷ் மிகவும் முக்கியமான ஒரு லாங்குவேஜாக மாறியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நாம் இங்கிலீஷை கற்றுக்கொள்ளப் போகிறோம், இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், இங்கிலீஷில் உள்ள டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண போகிறோம். வரக்கூடிய வீடியோவில் நான் ஒருவேளை பலவிதமான இங்கிலீஷை பற்றியுள்ள டவுட்ஸை எடுத்து கிளாரிஃபை பண்ணுவதாக இருக்கலாம். இன்றைக்கு ஃபஸ்ட் வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் இங்கிலீஷ் என்றால் என்ன, அதை எப்படி நாம் ஈஸியாக கற்றுக்கொள்ள துவங்க வேண்டும், எப்படி அப்ரோச் பண்ண வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காரியம் எல்லோரும் அறிய வேண்டும். எவ்ரி ஒன் ஷுட் நோ தேட் இங்கிலீஷ் இஸ் நாட் ஏ சப்ஜெக்ட். ஒரு லாங்குவேஜும் ஒரு சப்ஜெக்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாணவன், இந்தியாவில் படிக்கின்ற ஒரு மாணவன் தமிழ் மீடியம் படித்தாலும் சரி, ஆங்கில மீடியம் படித்தாலும் சரி, 1ஆம் வகுப்பு முதலே ஆங்கிலம் கற்கின்றான், இங்கிலீஷ் படிக்கின்றான். ஆனால் 12 ஆண்டுகள் படித்த பின்பு அவனால் பேசவோ எழுதவோ முடியவில்லை. அதற்கான ரீசன் என்ன? வாட்ஸ் த ரீசன் ஃபார் தட்? தெர் இஸ் ஒன்லி ஒன் மெயின் ரீசன் ஃபார் தட். தட் இஸ் இங்கிலீஷ் இஸ் டாட் ஆஸ் எ சப்ஜெக்ட் லைக் அதர் சப்ஜெக்ட்ஸ். எஸ்ஏ காணாமல் படித்து எழுத வேண்டும், கிராமர் காணாமல் படிக்க வேண்டும், பரீட்சைக்காக எழுத வேண்டும். இங்கிலீஷும் மேக்ஸ் அல்லது சயின்ஸை போல ஒரு சப்ஜெக்டாக பயிற்றுவிக்கப்படுகிறது. அது தவறு. இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜும் ஒரு சப்ஜெக்ட் அல்ல. லாங்குவேஜ் இஸ் அ ஸ்கில். ஒரு மொழி என்பது ஒரு ஸ்கில். ஸ்கில் என்றால் என்ன? சைக்கிளிங் போலவோ நீச்சல் போலவோ லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ எ ஸ்கில் லைக் தேட். ஆனால் சைக்கிளிங்கை விடவும் அல்லது ஸ்விம்மிங்கை விடவும் அதெல்லாம் பியூர் ஸ்கில்ஸ். ஆனால் இந்த லாங்குவேஜ் ஸ்கில்லில் நிறைய நாம் ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய வேர்ட்ஸ், நிறைய வெக்காபுலரி, நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதையெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்க வேண்டும்.
ஸ்டோர் பண்ணினால்தான் இந்த ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கின்றது. அதை விடமெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்கில் தான் லாங்குவேஜ். அதனால் இதில் நீங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு லாங்குவேஜை பயில வேண்டும் என்றாலும் அதை ஒரு ஸ்கில்லாக, அதை ஒரு ப்ராக்டிக்கல் லெவல் பயிலுகின்ற ஒன்றாக அப்ரோச் பண்ண வேண்டும். அதை ஒரு தியரிட்டிக்கலாகவோ காணாமல் படிக்கின்ற ஒன்றாகவோ அப்ரோச் பண்ணினால் அந்த லாங்குவேஜை ஒரு காலம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அந்த லாங்குவேஜை பற்றி தெரியும், அது என்னெல்லாம் உண்டு என்று படிக்கலாம், ஆனால் அதை நீங்கள் பேசவோ எழுதவோ முடியாது. ரெண்டாவதாக, எல்லா லாங்குவேஜிலும் 4 ஸ்கில்ஸ் உண்டு. லாங்குவேஜ் ஒரு ஸ்கில், அதில் 4 விதமான ஸ்கில்கள் அடங்கியிருக்கின்றன. 4 லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் என்று கூறுவார்கள். எதெல்லாம் 4 லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்? லிசனிங், ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங். கேட்பது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது, கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது, படிப்பது, வாசிப்பது, வாசித்து அறிவது, எழுதுவது, எழுதி கம்யூனிகேட் பண்ணுவது, கடைசியாக பேசுவது, ஸ்பீக்கிங், கம்யூனிகேட் பண்ணுவது. இதை 2ஆக கிளாஸிஃபை செய்யலாம். 2 இன்புட் ஸ்கில்ஸ், 2 அவுட்புட் ஸ்கில்ஸ். ஸ்பீக்கிங்கும் ரைட்டிங்கும் அவுட்புட். நாம் கம்யூனிகேட், மற்றவர்களிடத்தில் கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுவது. லிசனிங்கும் ரீடிங்கும் இன்புட்ஸ். வெளியில் உள்ள நாலேஜை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்காக யூஸ் செய்வது. ஓகே, அப்போ இந்த 4 லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், இந்த 4 லாங்குவேஜ் ஸ்கில்ஸில் எது மிகவும் முக்கியமானது? மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம் செய்வது என்ன? இட் டிபெண்ட்ஸ். ஒரு எழுத்தாளனாக இருந்தால் மேபி அவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் செய்வது எழுத்தாக இருக்கலாம், ரைட்டிங்காக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த டைம் லிஸ்னிங்காக இருக்கும். ஆனால் ஆர்டினரி டே டு டே லைஃப்பில் நாம் ஒரு லாங்குவேஜை மோஸ்ட்லி உபயோகிப்பது ஸ்பீக்கிங்குக்காகத்தான், பேசுவதற்காகத்தான். அதனால்தான் இங்கிலீஷிலும், இந்த இங்கிலீஷ் வீடியோஸிலும் நான் மிகவும் ஃபோக்கஸ் செய்யப்போவது ஸ்பீக்கிங், ஸ்போக்கன் இங்கிலீஷ். நிறைய ஆட்கள், என்னுடைய சிறு பிராயத்தில் நிறைய ஆட்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிப்பதற்காக அலைந்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கும் அது நடக்கிறது. எப்படி என்னுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் செய்யலாம், அதற்கான ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் தான் நாம் காண இருப்பது. இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷில் நிறைய மக்கள் சில கொஸ்டின்ஸை கேட்பார்கள். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் எ டீச்சர், இங்கிலீஷ் ட்ரெயினர், நிறைய ஆள்கள் என்னிடத்தில் கேட்ட ஒரு கொஸ்டின், எப்போதுமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், சார், இங்கிலீஷில் பேசுவதற்கு இங்கிலீஷ் கிராமர் கற்க வேண்டுமா? இந்த கொஸ்டினுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஆன்சர்